அக்ரிவேலு சேனலின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா மழை பொழிவும் மற்றும் பருவமழை பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான பருவமழைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து தென்மேற்கு பருவமழை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை. இந்த தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் மாதத்துலேயும், வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்துலேயும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வருங்க. குறிப்பாக பார்த்தோன்னா நம்ம இப்போ தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா இப்போ 4/6/2026 துவங்கப்பட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்து பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75%, குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32% வந்து மழைப்பதிவு வந்து இந்த பருவமழையில் வந்து பதிவாகும். இரண்டாவது பருவமழைன்னு பார்த்தோன்னா வடகிழக்கு பருவமழை. இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11%, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 47% மழை வந்து பதிவாகும். இந்த 2 பருவமழை தவிர்த்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வந்து பெய்யறதும், இன்னொன்று வந்து கோடை காலத்தில் பெய்கிற மழையும் அளவு இருக்குங்க. குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6% வந்து மழை அளவும், கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11% அளவுக்கு இந்தியா லெவலில் மழை பதிவாகும். அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குளிர்காலத்தில் 5%, கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16% மழை வந்து பதிவாகும். அடுத்து மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1190லேருந்து 1200 mm வரைக்கும் பதிவாகுங்க ஒரு வருடத்துக்கு, சராசரியான அளவு வந்து சொல்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 945லேருந்து 998 mm வரைக்கும் மழை வந்து ஆவரேஜா ஒரு வருடத்துக்கு வந்து பதிவாகுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மழை பொழிவும் அளவை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நார்மல் ரெயின்ஃபால்னு சொல்றது, அதாவது நார்மலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1190லேருந்து 1200 mm மழை பெய்யும்னு சொன்னோம் இல்லைங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 19% மைனஸ்லேருந்து +19% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மலாக இருக்கிறது அப்படின்ற இது மாதிரி கேட்டகரியில் வந்து பிரிப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா -20லேருந்து -59 வரைக்கும் போச்சுன்னா அது வந்து டெபிசிட்னு சொல்லுவாங்க, பற்றாக்குறை உள்ள மழைப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது -60க்கு கீழே பதிவாச்சு, அதாவது பர்சன்டேஜ் வைஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா ஸ்கேண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சொற்பமான, ரொம்ப கம்மியாக தான் அந்த மழை வந்து நம்மளுக்கு வந்து பதிவாயிருக்குன்றது கேட்டகரியில் வந்து சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தோன்னா +20லேருந்து +59% வரைக்கும் மழை வந்து அந்த ஆண்டில் வந்து பதிவாச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸஸ்ன்னு சொல்றது, அதாவது வந்து மழைக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே பெஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றது. அதே வந்து பார்த்தீங்கன்னா +60% மேலே அதிகமாகும் பொழுது பார்த்தீங்கன்னா வெட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஈரப்பதமான இருக்கு அப்படின்ற மாதிரி மழை பதிவு வந்து நம்ம கேட்டகரியில் வந்து பிரிப்பாங்க. பார்த்தீங்கன்னா குளிர்கால இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி அந்த சமயத்துலேயும், கோடை மழை வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதத்தில் வந்து மழைப்பொழிவு வந்து கோடை மழைன்றது பதிவாகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தோன்னா பருவமழை பற்றி நல்லா தெளிவாக பார்த்தோம். இந்த ஆண்டு வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து எல்னினோ வந்து தொடங்கும்ன்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து சொல்லியிருக்காங்க. எல்னினோ பற்றிய விரிவான விளக்கத்தை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.